இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரியில பாத்தீங்கன்னா கொலாஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த கொலாஜ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம பாத்தீங்கன்னா வந்து ஸ்டோரி வந்து போட முடியும். இந்த கொலாஜ் ஆப்ஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அதுல போட்டோஸ்லாம் செலக்ட் பண்ணி அதுல வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா அது அப்படியே ஒரு வீடியோவா கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் நீங்க சாங்லாம் ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா வந்து ஸ்டோரி போட்டுக்க முடியும். ரொம்ப சூப்பரா இருக்கும். அதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பேஜ் போயிடுங்க. போயிட்டு சைடில் வந்து ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே ஸ்டோரி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்டோரி ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஸ்டோரி போடுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து கொலாஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மேலே வந்து இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப் டு 20 ஃபோட்டோஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொலாஜ் வந்து பண்ணி நீங்கள் வந்து ஸ்டோரி வந்து போட முடியும். உங்களுக்கு என்னென்ன ஃபோட்டோ வந்து வேணுமோ அது எல்லாமே வந்து உங்களோட கேலரி இதெல்லாம் ஷோ ஆகும். அதெல்லாமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அப் டு 20 வரைக்கும் செலக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எத்தனை வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் கொலாஜ்னு வரும். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இமேஜோட பேக்ரவுண்டோட அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து கொலாஜ் ஆகி ஒரு ஃபோட்டோவாக பார்த்தீங்கன்னா வந்து வரிசையாக வந்து வரும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அது கட் அவுட் ஆப்ஷனு. அந்த கட் அவுட் ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் கட் ஆகி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து அது கொலாஜ் ஆகி வரிசையாக பார்த்தீங்கன்னா வந்து வரும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த கொலாஜை செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா டன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த கொலாஜான வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் இங்கே சாங் ஆப்ஷன் வந்து இருக்கும், மியூசிக் ஆப்ஷனு. அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஏதாச்சும் சாங் போட்டு நீங்கள் வந்து ஸ்டோரி போட்டிங்க அப்படின்னா இந்த கொலாஜ் வீடியோ அப்படின்றது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ரெடி ஆகி அது வந்து போஸ்ட் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ இப்போது எப்படி வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் நம்ம ஸ்டோரியில் வந்து கொலாஜ் ஃபோட்டோஸ் எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.